அன்பு கலை உள்ளங்களுக்கு வணக்கம். அயன் படைப்பு மாறும், மாறாதே மயன் படைப்பு. இன்று நாம் வந்திருக்கும் இடமான மண்டகப்பட்டு விழுப்புரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் பாதையில் இருக்கிறது. இங்கே மகேந்திரவர்மன் பல்லவனுடைய அரியதொரு படைப்பான லக்ஷிதா யதனம் என்று சொல்லக்கூடிய குடைவரை கோவிலுக்கு நாம் இன்று வந்திருக்கிறோம். வாருங்கள், உள்ளே சென்று பார்ப்போம். வாருங்கள், இப்போது குடைவரனுடைய அமைப்பை பார்ப்போம். இங்கே கருவறை, முதலாம் கருவறை, இரண்டாம் கருவறை, மூன்றாம் கருவறை என்று 3 கருவறைகள் இருக்கின்றன. அவைகள்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்காக அமைக்கப்பட்ட 3 கருவறைகள். மேலும் இந்த ஸ்தம்பங்களை எல்லாம் பாருங்கள். இந்த தூண்கள் எல்லாம் எத்தனை கனமாக, குட்டையாக வடிவமைக்கப்பட்ட இந்த தூண்கள், இந்த தட்டையான கூரை, இந்த அமைப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதற்கு முன்னர் இருந்த ஒரு கோயில் கட்டடக்கலையினுடைய ரெப்ளிகா என்பதை நாம் நன்கு உணரலாம். மகேந்திர பல்லவனானவன் விசித்திர சித்தன், சித்திரக்கார புலி, அலுப்த காமன் என்பன போன்ற எத்தனையோ விருது பெயர்களை எல்லாம் பெற்றவன். காரணம் என்னவென்றால், அவன் கலைகள் மீதான காதல் அவனுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது என்பதை அவனுடைய எத்தனையோ குடைவரைகள் மூலமாக அறியலாம். எத்தனையோ குடைவரைகள் மீன்ஸ், தொண்டை மண்டலத்திலே 10க்கும் மேற்பட்ட குடைவரைகளை செய்திருக்கிறான். திருச்சிராப்பள்ளியில் இருக்கின்ற குடைவரை, மேலும் குரங்கனில் முற்றம் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கின்ற குடைவரைகள் எல்லாம் மிகவும் புகழ் வாய்ந்தவை. இப்போது நாம் இந்த குடைவரையில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் சிற்பங்களை நாம் சற்று உற்று நோக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இந்த தென்புறத்திலே இருக்கக்கூடிய இந்த துவாரபாலகரை நீங்கள் உற்று கவனியுங்கள். பொதுவாக துவாரபாலகர் கையிலே கதையுடன், இடுப்பில் கைவத்த கரத்துடன், கால்களை ஆஜானுபாகுவாக காட்டிக்கொள்ளும் ஒரு பாணிதான் இந்த துவாரபாலகர். நிச்சயமாக இந்த மகேந்திர பல்லவன் இந்த துவாரபாலகர் சிற்பத்திலே தன்னை ப்ரொஜெக்ட் செய்திருப்பதாகவே எனக்கு கருத இடமே இருக்கிறது. பாருங்கள், இந்த ஆஜானுபாகுவான தோற்றம், இடுப்பிலே கை வைத்த அந்த வீரம் மற்றும் அந்த இடது கை கதையிலே வைத்திருக்கும் பாணி, இந்த மத்திய சூத்திரம் என்று இதனை சொல்வோம். இந்த மத்திய சூத்திரத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த பங்க அமைப்பு, இவைகளெல்லாம் ஒரு ராஜச தன்மையை, ஒரு மகாராஜாவிற்கு இருக்கக்கூடிய தன்மையாக கருத இடம் இருக்கிறது. எனவே இந்த 3 கடவுளருக்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த அரிய குடைவரை கோயிலே தன்னை துவாரபாலகராக நிலைநிறுத்தி கொண்டானோ இந்த மகேந்திர பல்லவன் என்று எண்ணும் வகையிலே தான் இந்த பிரமிக்கத்தக்க வகையிலே இந்த அரியதொரு துவாரபாலகர் சிற்பம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் வந்து கண்டு கழியுங்கள். வாருங்கள், இந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஏதத்து அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபிதம் நிருபேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லக்ஷிதா யதனம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது? இந்த கல்வெட்டானது பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட ஒன்றாகும். பிரம்மேஸ்வர விஷ்ணு லக்ஷிதா யதனம் என்றால் பிரம்மன், விஷ்ணு, மகேஸ்வரனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் என்று பொருள். இங்கே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் மகேஸ்வரனுக்கான 3 கருவறைகளே இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன.
இதனுடைய மூலமான விஷயம் என்னவென்றால் செங்கல், மரம், உலோகம், சுதை இவைகள் இல்லாமல் 3 கடவுளருக்கும் இந்த கோயிலை விசித்திர சித்தன் என்று சொல்லக்கூடிய என்னால் செதுக்கப்பட்டது என்பதுதான் இதனுடைய பொருள். உண்மையிலேயே முதலாக நான் செதுக்கினேன் என்று எங்குமே சொல்லவில்லை. ஆனால் செங்கல், மரம், உலோகம், சுண்ணாம்பு அல்லாத ஒரு கோயிலை உருவாக்கினேன் என்றால் இதற்கு முன்னர் செங்கல்லாலும் மரத்தாலும் உலோகத்தாலும் சுதையாலும் செய்யப்பட்ட கோயில்கள் எண்ணற்ற தமிழகத்திலே இருந்தன என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறான் இந்த மகேந்திரவர்மன். அப்பருடைய அழகான ஒரு இலக்கிய பாடலிலே தமிழகத்திலே பல்லவர்களுக்கு முன்னரே எத்தனை கோயில்கள், எத்தனை விதமான கோயில்கள் எல்லாம் இருந்தன என்பதற்கான சான்றுகளை எல்லாம் அந்த இலக்கியம் மிக நன்றாக சொல்கிறது. எனவே இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு பிறகு இந்த ஆதி கோயில் என்று சொல்லக்கூடிய கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த கற்றளிக்கு பிறகுதான் தமிழகத்திலே சிற்பக்கலைக்கான, கட்டடக்கலைக்கான மிகப்பெரிய ஒரு சகாப்தமே உருவானது என்று கூட சொல்லலாம். ஆனாலும் நாம் ஒன்றை மறவாமல் கருத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த கோவிலுக்கு முன்னர் கூட எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தன என்பதற்கு நம்முடைய இலக்கிய சான்றுகள் நமக்கு மிக்க துணை புரிகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். இனி எதிர்வரும் காலங்களிலே பண்டைய கோவில்களை எல்லாம் நாம் கட்டடக்கலை பார்வையிலே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே கண்டிப்பாக மிக அரிய பல கோவில் பொக்கிஷங்களை எல்லாம் நீங்கள் காண இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.